வணக்கம் மல்டிவர்ஸ் தமிழ் ஃபேமிலிஸ். உலகமே போர் பயத்துல இருக்கு. நான் எங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? என்கிட்ட கையில காசு இருந்தா பேங்க்ல போட்டு வட்டியை வாங்கிட்டு ஹாயா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? மாசம் ஆனா பட்ஜெட்ல வாழ்ந்துட்டு இருக்கோங்க, எங்களாலெல்லாம் தங்கம் சேமிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? உங்களுக்கான வீடியோ தாங்க இது, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கம் ஏன் முக்கியம்? முன்னாடி காலத்துல இருந்தே தங்கம்ன்றது ஒரு பெரிய பாதுகாப்பான முதலீடா தான் இருந்துச்சு. பவுன் வச்சிருக்கிறவங்களுக்கு மதிப்பே வேறதான். உங்ககிட்ட தங்கம் இருந்தா யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை அடமானம் வச்சு அல்லது வித்து நம்மளோட கஷ்டத்தை போக்கிக்கலாம். இப்போ போர் சமயத்துல நாம ஏன் தங்கம் வாங்கணும், இந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம். அதுக்கு நாம February 24, 2022 போகணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது ஏன்னா ரஷ்யா அன்னைக்கு உக்ரைன் மீது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ற பேர்ல போர் தொடுத்தாங்க. அதுல இருந்து 2026 ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளேயே தங்கத்தோட விலை 1 கிராம் 16,000 வரைக்கும் போச்சு. அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப அதோட வேல்யூ டபுளா மாறி இருக்கும். அப்போ இருந்த சூழல்ல உலக நாடுகள் எல்லாமே தங்கம் தான் பாதுகாப்பான முதலீடா நினைச்சாங்க. அதனால உலக வங்கிகள் அனைத்துமே தங்கத்தை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி தங்கத்தோட வேல்யூ அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ போர் நடந்தாலுமே தங்கத்தோட மதிப்பு என்னைக்கும் மாறுறது கிடையாது. இப்ப நம்ம 2வது கேள்விக்கு போவோம். நான் பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருந்தா எனக்கு வட்டியா 6 முதல் 7% கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது பாதுகாப்பானதும் நினைக்கிறீங்க. 2022ல 2 பவுன் வாங்கி இருந்தா 93,360. அந்த 1 லட்சத்தை நான் FDல 5 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறேன். 7% எனக்கு வட்டியா கிடைக்குதுன்னு வைப்போம். 5 வருஷம் முடிவுல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் 1,40,255. 2 பவுனோட ரேட் இன்னைக்கு 2,12,800 ரூபாய். சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கத்தோட வேல்யூ டபுள் ஆயிரு. பேங்கோட வட்டியை விட நமக்கு தங்கத்தோட வேல்யூ இப்ப அதிகம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப 3வது கேள்விக்கான விடைக்கு வருவோமா? பட்ஜெட்டை வாழ்றவங்க எங்களால எப்படிங்க தங்கம் சேமிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, சேமிக்க முடியுங்க. மாசம் 100 ரூபாயில இருந்து மேக்சிமம் ₹1,00,000 வரைக்கும் உங்களால தங்கத்தை சேமிக்க முடியும். அதை பத்தி முழுசா அந்த வீடியோல பார்ப்போம். எப்படியெல்லாம் தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 2 வழி இருக்குங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது கோல்டு அல்லது டிஜி கோல்டு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, மாசமானா என் கையில 100, 200 இல்லாட்டி 1000 இந்த மாதிரி மாறி மாறி தான் என்னால சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் பொருந்தும். உங்களுக்கு எப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த டிஜி கோல்டு முறையில நீங்க தங்கத்தை சேமிக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ நிறைய தங்க நகை கடையில இந்த டிஜி கோல்டு ஆப்ஷனை தர்றாங்க. அதுக்கு போனஸும் தர்றாங்க. போனஸா நமக்கு கிடைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ நம்ம டிஜி கோல்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க அமௌண்ட் போட்டு அதை தங்கமா மாத்தி சேமிக்க முடியும். இனி வரப்போற வீடியோஸ்ல எந்தெந்த கடையில என்னென்ன டிஜி கோல்டு ஆஃபர்ஸ் தராங்க, எவ்வளோ போனஸ் தராங்க அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிட் ஸ்கீம், மாத சந்தான்னு சொல்லுவாங்க. மாசம் ஒரே கான்ஸ்டன்டான அமௌண்ட்டை நம்ம கட்டிக்கிட்டே வரும்போது அதை 11 மாசத்துக்கு அப்புறம் நம்ம செய்குலி சேதாரம் இல்லாமவோ அல்லது 18% வரைக்கும் செய்குலி சேதாரம் இல்லாமவோ அல்லது சில கடைகளுக்கு ஏத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நம்ம செய்குலி சேதாரம் இல்லாம எடுத்துக்க முடியும். ஸோ இதுல தான் நிறைய லாபம் இருக்குங்க. என்ன கேட்டா இந்த ஸ்கீமை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. எந்தெந்த கடையில எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்கு, எவ்வளோ % வரைக்கும் சேதாரம் செய்குலி இல்லாம தராங்கன்னு வரப்போற வீடியோஸ்ல எல்லாம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்ப்பதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.